டோஃபி இந்த ஆப் மூலமாக உங்கள் பழைய ஃபோன்களை நல்ல விலைக்கு விற்கலாம். இவங்க நேரடியாக உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் பழைய ஃபோனையும் வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்துருவாங்க. ஃபோன் மட்டும் இல்லாமல் லேப்டாப்பு, வாட்சின்னு எல்லா கேஜெட்ஸையும் விற்கலாம். ரிப்பேர் ஆன உடஞ்சி போன ஃபோனை கூட வாங்கிக்குவாங்க. மற்ற எல்லா இடத்தையும் விட பெட்டர் ப்ரைஸில் வீட்டில் இருந்தபடியே இவங்ககிட்ட விற்றுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே டோஃபி இருக்குது. இப்போ துபாயிலையும் இருக்குது. டோஃபியோடைய வெப்சைட், ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. நிஜசிங்கத்தை வைத்து இந்தியாவில் முதல் படமான வியாழன் வெள்ளி சனி விரைவில் திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கருப்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் இந்திரன்ஸு கேரளாவிலேருந்து தன்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, தன்னுடைய மகளுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு அவர் பணமெல்லாம் கொண்டு வரல. பணத்துக்கு பதிலாக ஒரு 60 பவுன் நகையை கொண்டு வந்திருக்காரு. அந்த நகையை விற்று தான் இந்த ஆப்ரேஷன் பார்க்கணும். இப்போ வந்து சென்னையில் இறங்குறாரு. இறங்கின உடனே 2 திருட்டு பையன் அந்த நகையை அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. இவங்க நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி நகையை மீட்டு எடுத்துடுறாங்க. நகையை மீட்டு எடுத்தோடனே ஒரு கையில் கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட் மூலமாக தான் வாங்க முடியும். அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரரை, நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் இருக்கார், இவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வக்கீல். அங்கே இருக்கிற ஜட்ஜு வரைக்கும் அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வச்சது தான் அங்கே சட்டமாக இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு அவர் வர்ற கிளைண்ட்டெல்லாம் மொட்டை அடிக்க தான் பார்க்குறாரு. ஒன்றும் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த இந்திரன்ஸும் இந்த நகையை மீட்டு எடுக்கிறதுக்காக போய் 4 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரே தவிர எதுவும் வேலை நடக்கலை. நிறைய காசு செலவாகி போகுது. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது ஆர்ஜே பாலாஜி இவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்ட்டு. இப்போது வேறு வழியே இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலையில் போயிட்டு கோர்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய கருப்புசாமி கிட்ட போயிட்டு இவருடைய கோரிக்கையை வைக்கிறாரு. சாமி நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கருப்புசாமி வந்து இறங்குது. கருப்புசாமி யாருன்னா சூர்யா தான் வர்றாரு. அவர் கோர்ட்டில் ஒரு வக்கீலாக வந்து ஆஜராகிறாரு. இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு எதிராகவே இறங்குறாரு. இந்த 2 பேருக்கு மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று, இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்கிறது. இன்னொன்று, இது ஒரு சாமி படமாகவும் இருக்கிறது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்தில் அந்த இந்திரன்ஸ் கதையெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கோர்ட் சீன்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சாமி வருது. சாமி வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவும் சாமியும் சேர்ந்து கதை போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதில் கூட ஃபஸ்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை பார்த்து, நீ கடவுளாக இருந்து எதுவும் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, மனுஷனாக இருந்து இங்கே சர்வே பண்ணுறது தான் கஷ்டம், நீயும் மனுஷனாக இருந்து என் கூட மோதிப்பார் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் அதுலேயும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி, ஒரே நாடு ஒரே கோர்ட்டு ஒரே ஜட்ஜு ஒரே வக்கீல்ன்ற மாதிரி ஒரே கோர்ட்டே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெவ்வேறு கேஸுக்கும் போல். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கூட ஒரே கேஸோடய முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்த கேஸ் எல்லாம் கூட சுவாரஸ்யமாகவே இல்லை. ஃபஸ்ட்டில் ஒரு மனுஷனுக்குமான மோதலில் யார் ஜெயிச்சான்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. மனுஷனை கடவுள் ஜெயிக்கிறான்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? செகண்ட் ஹாஃப்லலாம் சூர்யா கடவுளாகவே வர்றாரு. அவருக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி வில்லனை ஜெயிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது இஷ்டத்துக்கு கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஏதோ படத்தோடைய ரெஃபரன்ஸ்லாம் உள்ளே வருது. திடீர்னு சிங்கம் சூர்யாலாம் வர்றாரு படத்துக்குள்ளே. இந்த கிளைமேக்ஸ்லாம் கூட ஒரு கேரக்டர் வருது. அது சூர்யா கிடையாது, கார்த்தி மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. படத்தில் வர்ற கோர்ட்டு சீனும் சரி, அதில் வர்ற ஆர்குமெண்ட்டும் சரி, எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இந்த படம் பார்த்ததில் நம்மளுடைய நீண்ட நாள் கேள்விக்கு ஒரு விடை கிடச்சி போச்சு. நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்தா வேறு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம ஊரில் ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். என்னடா நம்ம சாமி அவன் கும்பிட மாட்டான் அப்படின்னு யோசிச்சா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி கார் சேசிங்கில் போய்கிட்டு இருப்பார். போகும்போது இதுக்கு மேலே போகாத, ஏன் பவர் வேலை செய்யாது, இதுக்கப்புறம் வேறு ஒரு ஜூரி செக்ஷன் அப்படிங்கிறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல மாட்டாங்க, கொண்டு போய்ட்டு ஒரு கேஸை கொடுத்தா இது எங்கள் ஜூரி செக்ஷனில் வராது, இது வேறு ஏரியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே அவர் பவர் வேலை செய்யாதான். அதுக்கு அங்கிட்டு வேறு ஒரு எல்லைசாமி இருப்பாராம். இது ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு விளக்கமாக இருந்தது. அதே போல் நம்ம ஊரில் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து எவ்வளோ கரப்ட் ஆகி போயிருக்கு,
கடவுளே வந்தாலும் இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்சது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது ஒரு ஓரளவுக்கு ஓகேயான ஒரு சுமாரான கதை தான். ஆனால் இதுக்கு இவங்க பண்ணி வச்சுருக்க திரைக்கதை, அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு திரைக்கதையை பண்ணி வச்சுருக்காங்க. கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அப்படி இப்படி இழுத்து கொண்டாந்து ஒரு வழியாக முடிச்சு தான் இருக்காங்க. இவங்க கதையோ திரைக்கதையோ நம்பி இந்த படம் பண்ண மாதிரியே தெரியல. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டான விஷயத்தை நம்பி தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் அப்படின்னா அது கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொய்யை சொன்னோன்னு வச்சுங்க, கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு தான்னுவாங்க. 8 நாளில் ஒரு பொய் வந்து இது பொய் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் கடவுளுங்கிறது பொய்ங்கிறத இன்னும் உலகத்தில் பெரும்பாலான ஆளுங்க வந்து கண்டுபிடிக்காதனால அது இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாட் மார்க்கெட் உள்ள ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், உக்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த கடவுளை வச்சு எப்படி காசாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணவன் எல்லாம் உலகம் பூரா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக தான் இருக்கிறான். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் உண்டு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்தியாவில் தான் கடவுளே காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்சியை வச்சு அந்த கட்சி மூலமாக நாட்டையே பிடிச்சிருக்கானுங்கன்னா பார்த்துங்க. அப்படியாப்பட்ட கடவுளை வச்சுட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. இனி பாருங்கள், இதுக்கு வரப்போகிற ப்ரொமோஷன்லாம் இப்போ அந்த ஊரில் பயங்கரமாக ஒரு 50 பொம்பளைங்க சாமி ஆடிச்சு, இந்த ஊரில் ஒரு 100 பொம்பளைங்க சாமி ஆடிச்சுன்ட்டு அது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டு பரப்பி இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ண தான் போகிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபு ரொம்ப மோசம். இந்த கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புறவங்களுக்கு வேணால் இந்த படம் ஓகேவாக இருக்கலாம். கடவுள் இல்லை அப்படிங்கிறவன் மண்டை பத்திரம். உங்க பழைய ஃபோனை 60 செகண்ட்ல கேஷா மாத்த டோஃபி ஆப்பை இப்பவே யூஸ் பண்ணுங்க.